வணக்கம். வெல்கம் வைசூஸ் கிச்சன். நான் உங்கள் வைஷ்ணவி. நெறைய பேரு நம்ம சேனலோட வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க. ரொம்ப நன்றி. கூடவே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் நம்ம லைவ் போட்டாலோ, ஷார்ட் வீடியோ போட்டாலோ, அப்புறம் லாங் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும். அதனால சப்ஸ்கிரைப் பண்றதோட, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி மேல ஆல் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சூப்பர் சுவையான ஒரு தக்காளி பிரியாணி எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். செம்ம டேஸ்டியா இருக்கும். ஒரு குக்கர்ல 1 குழிக்கரண்டி அளவு போல எண்ணெய் சேர்த்துருக்கேன். அ அரிசியோட அளவு வந்து கொஞ்சம் கூடுதலா தான் எடுத்திருக்கேன். அதனால எண்ணெய் கொஞ்சம் தாராளமா விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதையும் அந்த பிரியாணிக்கு போடுற ஹோல் ஸ்பைசஸ் இருக்குல்ல, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் அந்த ஜாதி பத்திரி, மராட்டி மொக்கு, பிரியாணி இலை எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில பொரியவும், அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி 4 வெங்காயம் அதை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஒரு 90% நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா முறுமுறுன்னு வதக்கி வந்திருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1½ ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போய் அந்த எண்ணெயில் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். ஒரு கிரேவி பதத்துக்கு மிக்ஸ் ஆகி வரும். அப்போ வந்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும், உங்களோட காரத்துக்கு தக்கன அவங்கவுங்க காரத்துக்கு தக்கன 2 பச்சை மிளகாய், நான் என்னோட காரத்துக்கு தக்கன 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கொத்து போல் புதினா இலை, ஒரு கொத்து மல்லி இலை அது பொடுசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயில் இந்த மல்லியும் புதினாவும் போட்டு வதக்கும் போது அவ்வளோ ஒரு அருமையான வாசனை வரும். இந்த தக்காளி பிரியாணிக்கு இந்த மல்லி புதினா அந்த எண்ணெயில் வதங்கும் போது வர்ற வாசனை தான் ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லி புதினா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கலருக்காக நான் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அரை டீஸ்பூன் தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது தக்காளி பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் லைட்டு கலராக கொஞ்சம் மைல்டாக கலர் கிடைக்கும். அதுக்காக இப்போ வந்து நான் தக்காளி 1/2 கிலோவுக்கு மேலே அரிசி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அது வந்து 1/2 கிலோ அரிசி இருக்கும். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை வந்து நல்லா மிக்சியிலேயே கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் கூடுதலாக நம்ம தக்காளி எல்லாமே வதக்கனா கொஞ்சம் நேராகும். அதனால் அந்த தக்காளி பிரியாணிக்கு கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி ஊற்றினோம்னா சூப்பர், கொஞ்சம் ஜூஸியாக அந்த தக்காளியோட சாறு எல்லாமே அந்த பிரியாணியில் இறங்கும். அதுக்காக தான் 2 தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் போல் குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா அது தரன்னு தெறிக்கும், மேலையெல்லாம் படும். அதனால் அந்த தக்காளியோட பச்சை வாசனை போய் ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது உள்ள 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சா போதும். இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக கிரேவி பதத்துக்கு வரும்போது ஏதாவது ஒரு பிரியாணி மசாலா, நான் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலானா பரவாயில்ல, நான் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் போல் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசி. இது என்ன அரிசின்னு பார்த்தீங்கன்னா பொன்னி குருணை. நிறைய கடைகளில் ரோட்டோர கடைகள் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த பொன்னி குருணைன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி நம்ம சீரக சம்பா அரிசியோட குருணை அந்த இதில் தான் பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி வந்து போடுவாங்க. எங்கள் வீட்லேயுமே நார்மலாக அடிக்கடி தக்காளி சாதம், அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி இதெல்லாம் செஞ்சோம்னா இந்த பொன்னி குருணையில் தான் நாங்கள் வந்து செய்வேன். அது கடைகளில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுருந்தேன். 1/2 கிலோ அரிசி ஒரு பெரிய டம்ளரில் 2 டம்ளர் இருந்தது. இதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி மெத்தடில் பாஸ்மதி ரைஸும் நம்ம பண்ணலாம். சீரக சம்பா பாஸ்மதி ரைஸு, சீரக சம்பாலாம் போட்டோம்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா நமக்கு போதும். நான் வந்து ஒரு பெரிய டம்ளரில் 2 டம்ளரு, 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வீதம் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நார்மலாக டெய்லி நம்ம சோறாக்குற அந்த அரிசியில் நம்ம இந்த தக்காளி பிரியாணி வச்சாலும் 2 டம்ளர் தண்ணி தாராளமாக போதும். பொன்னி குருணை வந்து எப்பயுமே தண்ணியை நல்லா உள்ளே இழுத்து அதுக்கப்புறம் வெந்து வரும். அதனால தான் நான் 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். உப்பை சரி பார்த்து போட்டுக்கலாம்.
உப்பு வந்து எப்பயுமே ஒரு கல் தூக்கலா போடணும். அப்பதான் சாதம் ரெடியாகி வரும்போது அந்த பிரியாணி தூக்கலா இருக்கும். உப்பு கம்மியா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்காது. எந்த உணவுலயுமே உப்பு வந்து அளவுக்கு அதிகமாவும் இருக்கக்கூடாது, கம்மியாவும் இருக்கக்கூடாதுல்ல. அதனால ஒரு 2 கொதி ஓரங்கள்ல நல்லா கொதிச்சு வரவும் விசில் போட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சீங்கன்னா, ஒரு விசில் அடிக்கும். ஒரு விசில் அடிச்சதுக்கப்புறம், அடுப்பு தீய நல்லா லோ ஃப்ளேம்ல சுருக்கி வச்சிரணும். சுருக்கி வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஒரு விசில் அடிக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஏர் போனதுக்கப்புறம் தொறந்து பார்த்துருங்க. அதுக்கப்புறம் கூட உடனே கிளறாம திரும்ப ஒரு 5 நிமிஷம் நல்லா ரெஸ்ட்ல விட்டுட்டு, மேல வந்து தேவைப்பட்டுச்சுன்னா, விருப்பப்பட்டா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். மல்லி, புதினா இலைகள பொடியா மேல போட்டுட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். வரும் பாருங்க, அவ்வளோ ஒரு வாசனை, செம்ம தூக்கலான ஒரு வாசனை வருங்க. எங்க ஊர் சைடுகள்ல ஒரு சின்ன சின்ன தள்ளுவண்டி கடைகள்ல எல்லாம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த பொன்னி குருணை இதில தான் தக்காளி பிரியாணி, குஸ்கா, இந்த பிரிஞ்சி ரைஸ் இதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. எங்க வீட்லயும் அதே பார்த்து பார்த்து ரொம்ப வருஷமா நான் இந்த மாரி பொன்னி குருணைலாம் செய்றது வழக்கம். இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சேன்னு ஞாபகம் வந்துச்சு. ஏற்கனவே நான் எங்க வீட்ல செஞ்சேன். அத அப்படியே சரி வீடியோ எடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வெஜிடபிள் குருமாவும் வச்சிருக்கேன். இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா வயிறு ஃபுல்லா செமையா சாப்பிட்டேன். உங்களோட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மெத்தட்ல நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு, எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது சிம்பிளா ஒரு தயிர், வெங்காயம், ஆம்லேட் போட்டா கூட போதும். செம்ம டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அன்பை விதைத்து அன்பை பெறுவோம். நன்றி.